ஆஸ்திரேலிய அணி உடனான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டியில் மோசமான ஆட்டத்தால் மண்ணை கவ்வி உள்ளது இந்திய அணி. மெல்போர்னில் நடந்த மேட்சில் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கு பிறகு 5 போட்டிகள் அடங்கிய T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதி வருகின்றன. முன்னதாக நடைபெற்ற முதல் போட்டி மழையின் குறுக்கீட்டால் தடைப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொடரின் இரண்டாவது போட்டி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இன்று நடைபெற்றது. டாஸை வென்ற ஆசி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் இந்திய வீரர்கள் சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் ஓபனிங்கில் களமிறங்கினர். 10 பந்துகளுக்கு 5 ரன்களை மட்டுமே கொடுத்து அவுட் ஆகி கில் நடையை கட்ட நிதானமாக நின்று ஆடினார் அபிஷேக் சர்மா. கில்லுக்கு பிறகு வந்த சஞ்சு சாம்சன் 2 ரன்களுக்கும் சூரியகுமார் 1 ரன்னுக்கும் திலக் வர்மா 0க்கும் ஆட்டத்தை இழக்க 7 ரன்களோடு நடையை கட்டினார் பட்டேல். ஹர்ஷத் ராணா மட்டும் ஆறுதலாக 35 ரன்களை அடித்த நிலையில் துவக்கத்திலிருந்தே நின்று விளையாடிய அபிஷேக் சர்மா 68 ரன்களை அடித்து ஆட்டமிழந்தார். 18 ஓவர்களில் 125 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆனது இந்திய அணி. 126 என்ற இலக்கோடு பேட்டிங்கில் இறங்கிய ஆஸ்திரேலிய வீரர்களில் மிச்சல் 46 ரன்னுக்கும் டிராவிஸ் 28 ரன்னுக்கும் ஆட்டமிழக்க ஜோஸ் 20 ரன்களை அடித்தார். துவக்க முதலே அதிரடி காட்டிய ஆசி அணி வீரர்கள் 14வது ஓவரில் 126 என்ற இலக்கை எட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வெற்றி கொண்டனர். முன்னதாக மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதியில் ஆஸ்திரேலிய அணியோடு மோதிய இந்திய அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் 300 ரன்களுக்கு மேல் சேசிங் செய்த அணி என்ற வரலாற்று சாதனையை இந்திய மகளிர் அணி படைத்து வாகை சூடியது. இப்படியான சூழலில்தான் ஆசி அணியுடனான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய ஆடவர் அணி மண்ணை கவ்வியது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.